உனக்கு மீன் தானே வேணும், தரேன் இரு. உனக்கு பார்த்து நல்ல நல்ல பீஸாக எடுத்து கொடுக்குறேன். எங்கள் பப்புவை மட்டும் கட்டுப்படுத்தவும் முடியாதுங்க. அசைவம் விஷயத்தில் எங்கள் பப்புவை கட்டுப்படுத்த முடியாது. பண்ணி பையன் இவன். ஃபஸ்ட்டு போனே அவன் தான் திம்பான். உண்மையாகவே மீன் வாங்கினதே அவனுக்கு தான். ஃப்ளஷ் மீட்டுன்னா அப்படி சாப்பிடுவான். ஆனால் கழுவி செதில் இல்லாமல் சுத்தம் பண்ணிட்டு தான் போடுவேன். ஏன்னா செதிலோடு போட்டால் அவனுக்கு டிசென்ட்ரி ஆகும். அதுக்கு தனியாக சிறப்பு போடணும். அப்புறம் பாருங்களேன், இவன் வந்து அம்மி மேலே ஏறி ஃப்ரெண்ட்ஸ், சிலிண்டர் மேலே ஏறி நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் திருடுறதுக்கு வரான் அந்த பையன். எம்புட்டு போடுங்க, அந்த துட்டி தாங்க தின்னும். சொல்லுவாங்க, நாய் நம்பும் பூனை திருடும்னு சொல்லுவாங்க. பூனை நம்பாது நம்மளை. நம்ம என்ன தான் நம்ம அன்பாக இருந்தாலும் சரி, பூனை குட்டி வந்து நம்மளை நம்ப. அதுதான் சொல்லுவாங்க, நாய் நம்பும் பூனை நம்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி வடவும் போட்டிருக்கேன். சரி, வந்து பெருங்காயம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் போட்டுட்டு தக்காளி 2 தக்காளி அரைச்சாச்சு. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இந்த பையன் இங்கே பாருங்கள், அம்மி மேலே ஏறி எங்கே ஏறாம பாருங்கள். மீன் கொண்டான் எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். தரையிலேருந்து 5 அடி உயரத்தில் வச்சுருக்கேன். அவன் ஏறி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன, உனக்கு இந்த மீன் தானே வேணும், இதை எடுத்துருக்கோம். போ திட்டுக்குட்டி, போ திட்டுக்குட்டி, போ. தூக்கிட்டு பாருங்கள். திட்டுக்குட்டியே நம்ம முன்னாடி